கடவுள் பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான். நான் என் சினிமாவுக்கு மட்டும் பேசல, எல்லா சினிமாவுக்கும் பேசுறேன். சினிமா பார்க்கறதே நீங்க மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம் ஒரு குடும்பத்துல ஒரு 5 பேர் வீட்டுல போய் பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்றேன். கோயிலுக்குலாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க, படத்துக்கு போங்க. குடும்பத்துல 5 நபர்கள் மாசத்துக்கு ஒரு தடவை படம் பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லையா. இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் சொல்றாரு. கடவுளுக்கு அப்புறம் வந்து சினிமா என்ற அளவுக்கு சினிமாவை உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்க ஒரு என்டர்டெய்னர், மக்களை வந்து ஒரு என்டர்டெயின் பண்றதுதான் உங்களுடைய வேலை. அதை சந்தோஷமா பண்ணிட்டு போக வேண்டியதானே. எதற்கு மத ரீதியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம்? இவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த ஃபாலோவர்ஸை குழப்புற நிலையில இவங்க வந்து கண்ணா பின்னான்னு இப்படிதான் நடிகை ஜோதி அவர்கள் வந்து தஞ்சாவூர் கோயில், இந்த கோயிலுக்கு பதிலாக கோயிலுக்கு செலவிடக்கூடிய தொகையை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணலாம், ஸ்கூல் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சூப்பர் ரிச் லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் வந்து சினிமாக்காரர்கள் சினிமா வேலையை விட்டுட்டு தேவையில்லாத சமூகத்தை டேமேஜ் பண்ற அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்கன்னு தெரியல. இதே மிஸ்கின் அவர்கள் சர்ச்சுக்கு போகாதீங்க, மாஸ்க்கு போகாதீங்கன்னா இவரை விட்டு வைப்பாங்களா? இவர்களுக்கு என்னதான் தேவை? மக்கள் வந்து நாம தான் சிந்திச்சு இந்த மாதிரி சினிமாக்காரர்களுடைய பேச்சை எந்த லிமிட்ல வச்சுக்கணும்ன்றத நாம தான் முடிவு பண்ணணும். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.